இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல நெக்ஸ்ட் நோட் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ரிசல்ட் L of Laplace of f of ax is equal to 1 by a into capital F. It's not small f, it's a capital F of s by a. இந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, so for that we are going to assume our left hand side. Now before that we are going to write our definition. Laplace ஓட definition என்ன அப்படின்னு நோட் பண்ண போறோம். So L of f of x is equal to Laplace transform of the function f of x is equal to integral 0 to infinity e power minus sx f of x into dx. So actually in terms of capital F தான் ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒன் மோர் ரிசல்ட் தெரியும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். வாட் அபவுட் எஸ்? எஸ் இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இன் தி டேர்ம் இ பவர் மைனஸ் எஸ் இன்டு எக்ஸ். ஓகே ஓகே, ஸோ வி ஹவ் டு ப்ரூவ் திஸ் ரிசல்ட். ஸோ நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை சூஸ் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை திஸ் ஃபங்க்ஷன் definition integral 0 to infinity e power minus s into x f of x க்கு பதிலா f of ax அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போறோம். f of ax into dx. okay, so next we are going to assume these few conditions. Put ax is equal to y. Put ax is equal to y அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண போறோம். இதை நம்ம dx ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். dx ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். so this implies first x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். x is nothing but y divided by a கிடைச்சிடும். from this dx ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் தான். என்ன கிடைச்சிடும் அப்படின்னா dy divided by a அப்படின்னு கிடைச்சிடும். a is a constant. ஓகே, இங்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா கரஸ்பாண்டிங்கா லிமிட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன லிமிட் இருக்கு அப்படின்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா we got to find the value of y. எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் y is also 0. x is equal to infinity அப்படின்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்பர் லிமிட் y is also infinity. ஸோ லிமிட்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட் we are going to substitute this value. So our left hand side as usual L of f of ax அப்படின்னு கிடைச்சிடும். this equal to so variable change பண்றப்போ லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். லிமிட் இஸ் ஆல்சோ 0 to infinity. லோயர் லிமிட் இஸ் 0, அப்பர் லிமிட் இஸ் infinity. e power minus s into x ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. x is nothing but y divided by a அப்படின்னு கிடைச்சிடும். then f of ax, f of ax is equal to y ன்னு அப்ளை பண்ண போறோம். that means f of y அப்படின்னு கிடைச்சிடும் into dx. what about dx? dx is equal to dy by a அப்படின்னு கிடைச்சிடும். dy divided by a. okay okay, this is equal to integral 0 to infinity e power terms எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா e power minus of s by a into y f of y into dy. so 1 by a அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் term. so 1 by a அப்படிங்கிற term வெளியில எடுத்துடலாம். so this is equal to in terms of capital s ல எழுதணும் அப்படின்னா just see that once again formula. in terms of capital f ல எழுதணும் அப்படின்னா இதோட s அப்படிங்கிற டேர்ம் என்னன்னு இருக்கும் e பவர் மைனஸ் s இன்டு எக்ஸ்ல உள்ள டேர்மோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஆக்சுவலாக இங்கே நமக்கு ப்ராப்ளம் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது. அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னமோ அதை தான் எழுத போகிறோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் ஓகே ஸோ 1 டிவைடட் பை ஏ இன்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தட் மீன்ஸ் எஸ் பை ஏ. ஸோ இந்த ரிசல்ட் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஆன்சர் இஸ் ஓவர். ஓகே, ஸோ தேங்க்யூ.